வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட் பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு தமிழ் பாடத்திட்டம் இயல் 5 தலைப்பு சிலப்பதிகாரம் பகுதி 3. சிலப்பதிகாரத்தினுடைய கதை சுருக்கமாக வா. சுபமாணிக்கனார் இரட்டை காப்பியங்கள் என்ற தலைப்பில் இயற்றிய அந்த நூலிலிருந்து சிலப்பதிகார பகுதியை மட்டும் இப்பொழுது பார்த்து வருகிறோம். அதில் முதல் 2 பகுதிகளில் முதல் பகுதியாக புகார் காண்டம் என்ற அந்த பகுதியினுடைய காதை சுருக்கங்களையும், 2ஆம் பகுதியாக மதுரை காண்டம் அந்த பகுதியினுடைய காதை சுருக்கங்களையும் பார்த்திருந்தோம். இப்பொழுது பகுதி 3 சிலப்பதிகாரத்தினுடைய வஞ்சி காண்ட பகுதி. வஞ்சி காண்டத்தில் குன்றக்குரவை, காட்சிக்காதை, கால்கோட்காதை, நீர்ப்படை காதை, நடுக்கற்காதை, வாழ்த்துக்காதை, வரந்தரு காதை என்ற இந்த 7 காதைகளின் சுருக்கங்களை இன்றைய வகுப்பிலே தொடர்ச்சியாக காண இருக்கிறோம். முதலாவது வஞ்சி காண்டத்தினுடைய குன்றக்குரவை பகுதியினை காண இருக்கிறோம். வேங்கை நிழற்கீழ் நின்று கொண்டிருந்த கண்ணகியை நீ யார் என்று மலைப்பெண்கள் இரக்கத்தோடு வினவினர். மதுரையும் அரசும் அழிய கணவனை இழந்த கடுவினை ஏன் என்று அறிவித்தாள் கண்ணகி என்றதும் குறத்தியர் தொழுதனர். அங்கு மதுரையில் இறுதியாக நடந்த நிகழ்வினை அடுத்து கண்ணகி குன்றத்துக்கு செல்கிறாள். அங்கு குன்றத்தின் வேங்கை மரத்தின் நிழலிலே நின்று கொண்டிருந்த அந்த நிகழ்ச்சியினை குறவர்கள் கண்டு, பெண்ணே நீ யார் என்ற அந்த ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அவ்வாறு கேட்கப்பட்ட போது அவர்களுடைய பதிலாக இருந்தது, கண்ணகியுடைய பதிலாக இருந்தது, மதுரையும் அரசும் அழிய கணவனை இழந்த கடுவினையேன் நான் என்று அறிவிக்கிறாள் கண்ணகி. அவள் அந்நிலையில் தேவர்கள் வந்து மலர் மாறி சொரிந்து கண்ணகியை கணவனோடு அழைத்து சென்ற புதுமையை மலைவாழியர் தம் கண்ணால் கண்டனர். இவளே நம் குலதெய்வம் என்று வழிபாடு இயற்றினர். முருகனை பல்துறையில் பாடி சேரனை வாழ்த்தி குறவையார்ந்தனர். தேவர்கள் வருகிறார்கள் கண்ணகி கூட்டிச் செல்ல. மலர்மாரை சொரிந்து மலர் தூவி கண்ணகியை கணவனோடு அழைத்து சென்று அந்த புதுமை காட்சியினை குறவர்கள் காண்கிறார்கள். தாம் கண்ட அந்த புதுமை காட்சியினை மலைவாழ் மக்கள் நேராக சென்று சேர மன்னனை வாழ்த்தி அங்கு அவனுக்கு அந்த நிகழ்வினை எடுத்து கூறக்கூடியவர்களாக அந்த குறவர்கள் இருக்கிறார்கள். காட்சிக்காதை. சேரன் செங்குட்டுவன் தேவியுடன் பேரியாற்றங்கரையில் மலைவளம் கண்டு இயற்கை ஒளிகளை செவிமடுத்தான். குன்ற குறவர்கள் மலைப்படு செல்வங்களை காணிக்கையாக கொண்டு வந்து அளித்து தாம் கண்ட தெய்வ காட்சியை விளம்பினர். குறவர்கள் தாம் கண்ட அந்த தெய்வ காட்சியினை பேரியாற்றங்கரையிலே இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டிருந்த சேரன் செங்குட்டுவன் அவன் தனது துணைவியுடன் அங்கு இயற்கையினை ரசித்து கொண்டிருந்தான் அல்லவா, அங்கு சென்று தாங்கள் கண்ட அந்த இயற்கை காட்சிகளை குறவர்கள் செங்குட்டுவனிடம் எடுத்துச் சொல்கிறார்கள். உடன் இருந்த அப்பொழுது அந்த குறவர்கள் கூறக்கூடிய அந்த செய்தியினை கேட்டுக்கொண்டிருந்த தமிழ் சாத்தனார், தண்டமிழ் ஆசான் சாத்தனார் கோவலன் கொலை உண்டது முதல் பாண்டிதேவி உயிர் கொடுத்தது வரை விரித்துரைத்தனர். ஆக அந்த காட்சியை மட்டுமே குறவர்கள் கண்டார்கள். ஆனால் சாத்தனாருக்கு எல்லா தகவல்களுமே தெரிந்ததாக இருந்திருக்கிறது. கேட்ட செங்குட்டுவன் உயிரீந்து கோல்காத்த பாண்டியனை பாராட்டி அரசாள்வது பெருந்துன்பம் என சுட்டினான். ஆக பாண்டியன் அறியாமல் செய்த அந்த தவறுக்காக அவன் உயிர் நீத்து அந்த செங்கோலை சரியாக்கினான் அல்லவா, அந்த அரசாட்சி என்பது மிகவும் கொடியதான ஆட்சி என்று அந்த நிலையை சுட்டி காட்டக்கூடியவனாக இங்கு சேரன் செங்குட்டுவன் இருக்கிறான். அருகிருந்த சேரமாதேவி நம் நாடு அடைந்த பத்தினி கடவுளை வணங்க வழி செய்ய வேண்டும் என்றாள். பொதிய மலையில் கல்லெடுத்து காவிரியில் நீர்படுத்தும் தமிழக செயலை காட்டிலும் இமயத்தில் கல்லெடுத்து கங்கையில் நீர்படுத்துவதே வீரக்குடியில் பிறந்தார்க்கு தகும் என்று குட்டுவன் துணிந்தான். ஆக சேரமாதேவி பத்தினி கடவுளை, ஏனென்றால் எந்த ஒரு இயல்பான ஒரு பெண்ணும் விண்ணுலகத்திற்கு உடலோடு சென்றதாக ஒரு வரலாறே கிடையாதே. இப்பொழுது பத்தினி தெய்வமாக அந்த கண்ணகி உடலோடு வானகம் சென்றாள் அல்லவா, அந்த கடவுளை வணங்க வழிவகை செய்ய வேண்டும் என்று சேரமாதேவி கேட்டுக்கொண்டதற்கிணங்க சேரன் செங்குட்டுவன்
பொதியமலையில் கல்லெடுக்கிறான். காவிரியில் நீர்ப்படுத்தும் தமிழக செயலை காட்டிலும் இந்த பொதியில் கல்லெடுத்து காவிரியில் நீர்ப்படுத்தக்கூடிய அந்த செயலை செய்வதை காட்டிலும் மிகச் சிறப்பான ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சேரன் செங்குட்டுவன் நினைக்கிறான். அதனால் இமயத்தில் கல்லெடுத்து கங்கையில் நீர்ப்படுத்துவதே வீரக்குடியில் பிறந்தார்க்கு தகும் என்று குட்டுவன் துணிகிறான். பத்தினிக்கு இமயத்து கல்லெடுக்க எம் வேந்தன் எழுகின்றான். வடதிசை மன்னர்கள் திரையோடு தொழுக தொழாராயின் துறவு பூண்டு காடேகுக என்று முரசறையப்பட்டது. இந்த செய்தி சேரன் செங்குட்டுவன் பத்தினிக்கு சிலை எழுப்பதற்காக வடதிசையை நோக்கி செல்ல இருக்கிறான் என்ற அந்த செய்தியை முரசறைவன் நாடு நாடாக சென்று அறிவிக்கிறான். அவனோடு யாரெல்லாம் இணக்கமாக செல்கிறார்களோ அவர்கள் வாழ்வு துளிர்க்கும், இல்லையேல் வாழ்வு அழியும். அதனால் யாரேனும் அவனை நெருங்க வாய்ப்பு இருக்கிறது என்றால் அவர்கள் தொழுதால் மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது. மற்றவரை சண்டையிடுவதற்கு நினைப்பவர்கள் அவர்கள் இப்பொழுதே காடேகுவது நல்லது. தொழாராயின் துறவு பூண்டு காடேகுக என்று முரசு அறையப்பட்டது. கால்கோட் காதை. வடவரசர்கள் தமிழகத்தை பழித்தார்களாம். அதற்கு எதிர்ப்பில்லாவிடின் எம்போலும் தமிழ்வேந்தருக்கு என்ன தனிப்புகள் உண்டு என்று சேரன் செங்குட்டுவன் நினைக்கிறான். ஏனென்றால் வடக்கு நோக்கி செல்லக்கூடிய பாதையிலே அங்கு இருக்கக்கூடிய மன்னர்கள் தமிழகத்தை பழிப்பதாக செய்தியினை கேட்டான் சேரன் செங்குட்டுவன். அந்த எதிர்ப்பு இல்லாமல் போய்விட்டால் தமிழ்வேந்தருக்கு அப்படி என்ன தனிப்புகள் இருக்க வேண்டும்? இமயக்கல்லை வடமன்னர் முடித்தலை ஏற்றிக்கொண்டு வருவேன். வாரேன் ஆயின் பகையை அச்சுறுத்தாது என் குடியை அச்சுறுத்திய கொடுங்கோலன் ஆவேன் என்ற வஞ்சினம் மறைந்தான் செங்குட்டுவன். ஆக வட மன்னர்கள் யாரெல்லாம் இவனை எதிர்த்தார்களோ அவர்களுடைய தலையின் மீது கல்லை ஏற்றிக்கொண்டு நான் வருவேன். அவ்வாறு நான் வாராமல் போனால் பகையை அச்சுறுத்தாது என் குடியை அச்சுறுத்திய கொடுங்கோலனாக நான் ஆகிவிடுவேன் என்று வஞ்சினம் கூறி கிளம்புகிறான் சேரன் செங்குட்டுவன். சிவன் சேவடியை தலையில் சூடினான். திருமால் சேடத்தை தோளில் தாங்கினான் சேரன் செங்குட்டுவன். கடலோரமாக சென்ற பெரும் படை நீலகிரியில் தங்கியது. அங்கு நூற்றுவர் கண்ணர் தம் தூதன் சஞ்சயன் வந்து வணங்கி, வேந்தே, தாங்கள் மேற்கொண்ட கல்லெடுப்பு செயலை எம் மன்னர் தாமே முடித்து தருவர் என்று வேண்டினான். ஆக இவ்வாறு சேரன் செங்குட்டுவன் வடக்கு நோக்கி செல்ல இருக்கிறான் என்ற அந்த செய்தியை கேட்டவுடன் நூற்றுவர் கண்ணர் அவருடைய தூதுவனாக வந்த அந்த சஞ்சயன் சேரனை வணங்கி, வேந்தே, தாங்கள் மேற்கொண்ட கல்லெடுப்பு செயலை எம் மன்னர் தாமே முடித்து தருவார், அவரே உமக்கு துணையாக இருப்பார் என்று வேண்டிக் கொள்கிறான். தமிழ் மரத்தை அறியாது இகழ்ந்த பாலகுமாரன் மக்கள் கனக விசயருக்கு பாடம் கற்பிக்க புறப்பட்டிருக்கின்றது எம்படை. தமிழ் மரத்தை அறியாதிருந்த அந்த கனக விசயருக்கு பாடம் கற்பிப்பதற்காக சேரன் செங்குட்டுவனுடைய இந்த படை என்பது புறப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி சொல்லப்படுகிறது. ஆதலால் கங்கையாற்றை கடப்பதற்கு நூற்றுவர் கண்ணர் படகு தந்தால் போதும், வேறு எந்த ஒரு துணையும் தேவையில்லை, படகு தந்தால் போதும் என்று சொல்லி சஞ்சயனை விடுத்தான் சேரன். வடநாட்டில் பாசறை அமைக்கப்பட்டது. கங்கையாற்றை கடப்பதற்காக படகு தரப்பட்டது. அதனால் வடநாட்டிற்கு செல்வதற்கு அங்கு சென்று பாசறையும் அமைக்கப்பட்டது. தமிழ் ஆற்றலை ஒரு கை பார்ப்போம் என்று திரண்ட கனக விசயர் முதலான வட மன்னர்கள் எதிர்த்து எளிதில் தோல்வியுண்டனர், சிறைப்பட்டனர். அமைச்சன் வில்லவன் கோதையை ஏவி பத்தினி வடிவழுத இமயக்கல்லை எடுத்து கொண்டான் செங்குட்டுவன். ஆக கனக விசயர் முதலான மன்னர்கள் தோல்வி அடைந்தனர், சிறைப்பட்டனர். அமைச்சனாக அந்த வில்லவன் கோதை அவனை ஏவி பத்தினி வடிவழுத இமயக்கல்லை எடுத்து கொண்டான் செங்குட்டுவன். நீர்ப்படை காதை. செங்குட்டுவன் கற்புக்கல்லை கனக விசயர் தம் முடிமேல் ஏற்றி சுமத்தினான். கங்கையில் நீர்ப்படை செய்தான். அதன் தென்கரையில் பாசறை அமைத்து வெற்றி தந்த தன் படையோருக்கு சிறப்பளித்தான். கற்புக்கல்லை கனக விசயருடைய தலையிலே சுமக்க வைத்து கங்கையில் அந்த கல்லை தூய்மைப்படுத்துகிறான். அதன் தென்கரையில் பாசறை அமைத்து வெற்றி தந்த தன் படையோருக்கு, தன் வீரர்களுக்கு சிறப்பு செய்கிறான். அங்கு போந்த மாடல மறையோன்
தென்னாட்டு மாதவி கடற்பாட்டு வடநாட்டு கனக விசயர் தம் முடித்தலை நெரித்தது என்று நகைச்சுவைப்பட குறிப்பிட்டான். அங்கு வந்த மாடலமரையன் சொல்கிறான், தென்னாட்டு மாதவி பாடிய அந்த கடற்பாட்டு, அந்த காணல் பாட்டு இருந்ததல்லவா, அந்த பாட்டு தானே இந்த கோவலனும் மாதவியும் பிரிவதற்கு காரணமாயிருந்தது. அவ்வாறு பிரிந்ததனால் நடந்த நிகழ்வுகள் தான் வடநாட்டு கனக விசயர் அவருடைய தலைமுடி மீது கல்லை சுமக்க வைத்தது என்ற அந்த செய்தியை நகைச்சுவைப்பட குறிப்பிடுகிறான் மாடலமரையோன். வெற்றிவேற் செழியன் அரசு பூண்டு 1000 பொற்கொல்லரை பத்தினி பலிவாங்கி பாண்டி நாடு காப்பதையும் சோநாட்டு ஆட்சி தீதின்றி நடப்பதையும் தெரிவித்தான். ஆக வெற்றிவேற் செழியன் 1000 பொற்கொல்லரை பத்தினி தெய்வத்திற்காக பழிவாங்கிய அந்த செய்தி கூறப்படுகிறது. காரணம், அவருடைய இந்த கோபத்தை தணிவிப்பதற்காக அந்த பலிவாங்குதல் எனக்கூடிய செயல் என்பது நடந்தது. பாண்டிய நாடு காப்பதையும் சோநாட்டின் ஆட்சி தீதின்றி நடப்பதையும் தெரிவித்தான். தோற்ற கனக விசயரை சோழனுக்கும் பாண்டியனுக்கும் காட்டி வரும்படி நீலனை ஏவிய செங்குட்டுவன் தன் பிரிவால் வருந்தும் தேவி துயர் நீங்க வஞ்சியுட் புகுந்தான். அவனையும் தானையையும் வஞ்சி வாழியர் எதிர்கொண்டனர். ஆக கனக விசயர் சோழனுக்கும் பாண்டியனுக்கும் காட்டி வரும்படி நீலனை ஏவிய செங்குட்டுவன் தன் பிரிவால் வருந்தும். போரின் காரணமாக வடக்கு நோக்கி சென்றான் அல்லவா சேரன் செங்குட்டுவன். தனது தேவியை அத்தனை நாள் பிரிந்திருந்தான் அல்லவா, அந்த தனது துணைவியாருடைய அந்த துயரை நீப்பதற்காக, அந்த பிரிந்த அந்த துயரை நீட்பதற்காக வஞ்சி மாநகரத்திற்குள் புகுகிறான். அவனையும் அவனது படை மக்களையும் படை வீரர்களையும் வஞ்சி வாழியர் எதிர்கொண்டனர். நடுகற்காதை. பின் அரியணை வீற்றிருந்த வேந்தனை தொழுத நீலன் முனிவேடத்தால் உயிர் பிழைத்து ஓடிய மன்னர்களை வென்றது ஒரு வெற்றியா என்பது சோழவேந்தன் கருத்து எனவும், தவக்கோலம் கொண்டவரை சினந்த சினப்பு ஒரு சினிமா என்பது பாண்டிய வேந்தன் கருத்து எனவும் அறிவிக்கிறான். ஆக அரியணை வீற்றிருந்த வேந்தனை தொழுத நீலன் என்பவன் முனிவேடத்தால் உயிர் பிழைத்து ஓடிய மன்னர்களை வென்றது ஒரு வெற்றியா என்பது சோழவேந்தன் கருத்து. சோழ மன்னன் இவ்வாறு சொல்கிறான். துறவிகளை வென்றதெல்லாம் ஒரு வெற்றியா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறான். தவக்கோலம் கொண்டவரை சினந்த சினப்பு ஒரு சினமா என்பது பாண்டிய வேந்தன் கருத்து எனவும் அவன் தெரிவிக்கிறான். ஆக பாண்டியனும் சோழனும் இவ்வாறு அந்த வெற்றியினை இழிவாக பேசுகிறார்கள் என்ற அந்த செய்தி என்பது தெரிவிக்கப்பட்டது. சேரவேந்தன் கண் சிவந்தது. இந்த செய்தியை கேட்டவுடன் சேரவேந்தனுக்கு கண் சிவந்தது. அவனுக்கும் கோபம் வந்துவிட்டது. வீரநகை பிறந்தது. அரசர் ஏரே அடங்குக நின் வெகுளி என்று அருகிருந்த மாடலன் தனி உரை இசைந்தான். இந்த சோழனும் பாண்டியனும் சொன்ன அந்த செய்தியை கேட்டவுடன் சேரனுக்கு கோபம் வந்தது. வீரத்தோடு சேர்ந்த சிரிப்பும் பிறந்தது. அரசர் ஏரே அவரை பார்த்து மாடலன் அழைக்கிறான். அடங்குக நின் வெகுளி, நினது கோபம் என்பது தனியட்டும் என்று மாடலன் தனி உரை இசைகிறான். யாக்கை செல்வம் இளமை நிலையாமைகளையும் வினையில் இயல்புகளையும் விளங்க உரைத்து நீ 50 ஆண்டுகளாக ஆற்றிய மரக்கள வேள்வி போதும், இனி அறவேள்வி செய்க என்று அரண் வலியுறுத்தினான். ஆக மீண்டும் மீண்டும் சினம் என்பது வந்தால் நமக்கு அழிவு நிச்சயம் என்பதை உணர்ந்த அந்த மாடலன் அந்த சேரன் செங்குட்டுவனுக்கு அறிவுரை கூறுகிறான். யாக்கை செல்வம் இளமை இவை நிலையாமைகள். இந்த நிலையாமைகளை நினைந்து நாம் இருப்பதை விட அதனுடைய இயல்புகளை உணர்ந்து நாம் வாழ வேண்டும். அதற்கு நீ 50 ஆண்டுகளாக ஆற்றிய மரக்கள வேள்வி போதும், போர்க்களத்தில் நீ ஆற்றிய அந்த வேள்வி என்பது போதும், இனி அறவேள்வி செய்க என்று அரண் வலியுறுத்தினான். அங்கனமே வேள்வி நடைபெற்றது. ஆரிய அரசர் சிறை நீங்கி விருந்தினராயினர். பத்தினி கோயில் கட்டப்பட்டது. இமயக்கல்லில் கண்ணகி தெய்வத்தை நாட்டி விழா செய்து மகிழ்ந்தான் செங்குட்டுவன். ஆக மாடலனுடைய அந்த உரையை கேட்ட சேரன் செங்குட்டுவன் வேள்வி நடத்துகிறான், அறவேள்வி நடத்துகிறான். ஆரிய அரசர் சிறை நீங்கி விருந்தினராயினர். கனக விசயரை விடுவிக்கிறான். பத்தினி கோயில் கட்டப்பட்டது. கண்ணகிக்கு கோயில் கட்டுகிறார்கள். இமயக்கல்லில் கண்ணகி தெய்வத்தை நாட்டி
விழா செய்து மகிழ்ந்தான் செங்குட்டுவன். வாழ்த்துக்காதை. கண்ணகி கோட்டத்து வீற்றிருந்து குடதிசை வேந்தன் மன்னர்களிடம் திரை வாங்கினான். அது காலை. கண்ணகியின் காவற் பெண்டும் அடித்தோழியும் தேவந்தியும் மாதரி மகள் ஐயையை அழைத்து கொண்டு கண்ணகி கோயிலுக்கு வந்தனர். மாதரியினுடைய மகள் ஐயையை அழைத்து கொண்டு கண்ணகியுடைய கோயிலுக்கு வரக்கூடிய அந்த செய்தி. கண்ணகி கோட்டத்து வீற்றிருந்த குடதிசை வேந்தன் மன்னர்களிடம் திரை வாங்குகிறான். அப்பொழுது கண்ணகியின் காவல் பெண்டும் அடித்தோழியும் தேவந்தியும் மாதரி மகள் ஐயையை அழைத்து கொண்டு கண்ணகி கோயிலுக்குள் வந்தனர். கண்ணகிக்கும் தங்கட்கும் உள்ள உறவை அழுது ஏங்கி செங்குட்டுவனுக்கு தெரிவிக்கின்றனர். நீ பட்ட துன்பம் கேட்டு தாயும் மாமியும் உயிர் விட்டனர். தகப்பனும் மாமனும் துறவு பூண்டனர். மாதவியும் மணிமேகலையும் தவப்பட்டனர். அடைக்கலம் இழந்தேன் என மாதரி உயிர் நீத்தாள் என்று தெய்வ நங்கை முன் அரற்றினர். தெய்வ கோலத்தில் அங்கு கண்ணகியுடைய சிற்பம் இருக்கிறது அல்லவா, அந்த சிற்பத்தினை பார்த்து நீ பட்ட துன்பம் கேட்டு, அந்த கண்ணகியாகிய நீ பட்ட அந்த துன்பத்தை கேட்டு உனது தாய் உனது மாமி உயிர் விட்டனர். தகப்பனும் மாமனும் துறவு பூண்டனர். மாதவியும் மணிமேகலையும் தவக்கோலம் சென்றனர். அடைக்கலம் இழந்தேன், உன்னை காப்பாற்ற நான் தவறினேன் என்று மாதரி உயிர் நிற்கிறாள் என்று தெய்வநங்கை முன் அரற்றினர். வளை கையை உடைய ஒரு மின்னற் கொடியை வேந்தன் வானத்தில் கண்டு வியந்தான். வஞ்சி மகளிர் மூவேந்தரையும் வாழ்த்த கண்ணகி நல்லால் செங்குட்டுவன் வாழ்க என்று ஏத்தினான். வரந்தரு காதை. தேவந்தி செங்குட்டுவனுக்கு மணிமேகலையின் இளந்துறவை உரைத்தாள். பின் செங்குட்டுவன் பத்தினி வழிபாடு நாளும் நிகழ்தற்கு உரிய நிலக்கொடை வழங்கி தேவந்தியை பூசை காட்டியாக அமர்த்தினான். கற்பு கடவுளை மும்முறை வலம் வந்து வணங்கினான். தேவந்தி செங்குட்டுவனுக்கு மணிமேகலையினுடைய இளமையான இந்த துறவு, இளங்காலத்தில் அவன் ஏன் துறவு பூண்டான் என்ற அந்த துறவு செய்தியினை எடுத்துரைக்கிறாள். பின் செங்குட்டுவன் பத்தினி வழிபாடு, அந்த கண்ணகி சிலைக்கு தினம் தினம் வழிபாடு நிகழ்வதற்கு நிலக்கொடை என்பதை வழங்கி தேவந்தியை அந்த கோயிலுக்கு பூசை காட்டியாக அமர்த்துகிறார். கற்பு கடவுளை மும்முறை வலம் வந்து வணங்குகிறான் சேரன் செங்குட்டுவன். சிறை நீங்கிய கனக விசயரும் மன்னர் பிறரும் குடக கொங்கரும் மாளுவ வேந்தரும் இலங்கை கயவாகு வேந்தனும் எங்கள் நாட்டு பத்தினி வேள்வியில் வந்தருள்க என்று கண்ணகி தெய்வத்தை வேண்டினர். வரம் தந்தேன் என்ற ஒரு ஒலி எழுந்தது. ஆக சிறையிலிருந்து விடுபட்ட அத்துணை பேரும் சென்று அந்த கண்ணகி தெய்வத்தை வணங்கி எங்கள் நாட்டு பத்தினி வேள்வியில் வந்தருள்க என்று கண்ணகி தெய்வத்தை வேண்டினார்களாம். வானிலிருந்து ஒரு அசரீர் ஒலித்ததாம், வரம் தந்தேன் என்று. வானொலி கேட்ட சேரனும் பிறரும் மாடலனும் அவ்விடம் விட்டு போன பின்னர் யான் இளங்கோ பத்தினி கோயில் சென்றேன். தெய்வம் தேவந்தி மேல் வெளிப்பட்டு பேசிற்று. வானொலி அந்த ஓசையினை கேட்ட சேரனும் பிறரும் மாடலனும் அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றனர். அவர்கள் சென்ற பின்னர் யான், அதாவது இளங்கோ கூறுகிறார், பத்தினி கோயில் தான் சென்றதாகவும் தெய்வம் தேவந்தி மேல் வெளிப்பட்டு பேசிற்று என்றும் செய்தி. அரச மண்டபத்தில் தந்தைக்கு பக்கத்து செங்குட்டுவனும் நீயும் உடனிருந்த போது நீ அரசாழ்வாய் என்று கணிவன் முன்மொழிந்தான். அவன் சொல்லை வெறுத்து அண்ணன் மனத்துயர் நீங்க நீ துறவு பூண்டாய் என்று இளங்கோவிற்கு அவனது செய்தியினையே மீண்டும் அறிவுறுத்துகிறார். வீடாளும் பேறு அடைந்தாய் என்ற என் துறவு வரலாறு கூறிய கண்ணகி தெய்வத்தின் கற்பு வரலாற்றை நான் கூறும் பேறு பெற்றேன். ஆக இளங்கோவிற்கு அவனது வரலாற்றினை கண்ணகி தேவந்தியுடைய வாய்ச்சொல்லாக சொல்லுகிறாள். இதனை கேட்கும் பேறு பெற்ற உலக மக்களே, தெய்வம் தெளிந்து தீதின்றி வாழ்க. ஆக இளங்கோவனுடைய வீடாளும் அந்த பேறு பெற்றா என்ற அந்த செய்தி, இளங்கோ துறவு பூண்ட அந்த செய்தி கண்ணகி கூறுகிறாளாம். யார் மூலமாக? தேவந்தி மூலமாக கூறுகிறாளாம்.
இந்த செய்தியினை, இந்த சிலப்பதிகார கதை சுருக்கத்தினை யாரெல்லாம் கேட்கக்கூடிய பேறு பெற்றார்களோ அவர்கள் தெய்வம் தெளிந்து தீதின்றி வாழ்க என்ற அந்த செய்தியோடு இந்த பகுதியினை நிறைவு செய்கிறார்கள். ஆக இதுவரையில் பார்த்த இந்த பகுதியை வைத்து ஒரு சில பயிற்சி வினாக்கள் உங்களுக்காக. சேரன் செங்குட்டுவன் தேவியுடன் மலைவளம் கண்டு எந்த ஆற்றங்கரையில் இருந்தான்? எந்த ஆற்றங்கரையில் சேரன் செங்குட்டுவன் இருந்தான்? சரியான பதில் பேரியாறு. கனக விசயர் தம் தலையிலே கல்லினை சுமக்க வைத்தவர் யார்? கனக விசயர் தம் தலையிலே கல்லினை சுமக்க வைத்தவர் யார்? சேரன் செங்குட்டுவன். சிலப்பதிகாரத்தினுடைய இறுதி காதையாக அமைவது எது? சிலப்பதிகாரத்தினுடைய இறுதி காதையாக அமைவது எது? சரியான பதில் வரம் தரு காதை. சேரன் செங்குட்டுவனின் சினம் தணிய உரை தந்தவன் யார்? சேரன் செங்குட்டுவனின் சினம் தணிய உரை தந்தவன் யார்? சரியான பதில் மாடலன். செங்குட்டுவனுக்கு மணிமேகலையினுடைய இளம் துறவை உரைத்தவள் யார்? செங்குட்டுவனுக்கு மணிமேகலை துறவு பூண்டாள் என்ற அந்த இளம் துறவு நிகழ்ச்சியினை உரைத்தவள் யார்? சரியான பதில் தேவந்தி. ஆக இன்றைய வகுப்பிலே நாம் பார்த்த இந்த இரட்டை காப்பியங்கள் என்ற தலைப்பில் நமது வ. சுபமாணிக்கனார் இயற்றிய இந்த பகுதியிலிருந்து வஞ்சிகாண்டம் என்ற தலைப்பிலே என்னென்ன கருத்துக்களை எல்லாம் கண்டோம் என்ற ஒரு மீள்பார்வையாக பார்த்தோம் என்றால், குன்றக்குரவை, காட்சிக்காதை, கால்கோட்காதை, நீர்ப்படைக்காதை, நடுகற்காதை, வாழ்த்துக்காதை, வரந்தரு காதை, இந்த 7 காதைகளையும் அந்த 7 காதையினுடைய காதை சுருக்கங்களையும் நாம் இந்த வகுப்பிலே கண்டுணர்ந்தோம். அடுத்த வகுப்பில் நாம் மணிமேகலை என்ற அந்த தலைப்பிலே என்னென்ன கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதனை அடுத்த வகுப்பிலே காண்போம். அதுவரையில் அனைவருக்கும் நன்றி.